ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்லேயே நான் இப்போ என்ன கண்டென்ட் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ண முடியும். பாருங்கள், நாம் இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸுக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் ஹாலிடேஸ் விடுவாங்க இல்லையா, அப்போ அவங்கள மைண்டு பிளாங்காக இருக்கக்கூடாது, ஸ்டடியோடைய டச்சப் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரீவியஸாகவே ப்ரீல் பிளான் பண்ணணும் நம்ம. சரிங்களா? டெய்லி ஹோம்ஒர்க் ரொட்டீனாக அவங்களுக்கு டச்சபிளாக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஸ்டடி மேலே இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் மறக்காமல் இருப்பாங்க கண்டென்ட்டை. ஓகேங்களா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதுக்காக எடுத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு அன்ரோல்டு லாங் சைஸ் நோட். சரிங்களா? ஒரு ஷார்ப்னர், எரேசர், 2 பென்சில், ஒரு லாங் ஸ்கேல். சரியா? பென்சில் உங்களோட சாய்ஸ், ஒன்று இருந்தாலும் கூட ஓகே. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாகவே நான் ஹோம்ஒர்க் நோட்டு ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே பார்க்கலாம். நம்மளுடைய பேசிக் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸ் தான். சரிங்களா? என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, பி ஸ்மைல், பி பாசிட்டிவ், பி சக்ஸஸ், பி லவ் பை க்யூட் ஸ்டார்ஸ். சின்னதாக ட்ராயிங். ஓகேங்களா? இப்போது டெய்லியுமே ஹோம்ஒர்க் பண்ணுறப்ப இந்த நோட்டை இப்படி ஓப்பன் பண்ணுறப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாசிட்டிவ் கோட்ஸ் படிக்கும் பொழுது குழந்தைங்களுக்குள்ளேயும் நாம் அது படித்து காட்டும் போதும் அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு சைடே பாருங்கள், இந்த பேஜே பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டையை நான் ரொம்ப சூஸ் பண்ணி தான் எடுத்தேன். பார்க்கும்போதே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், நமக்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஒயிட் ரோஸ் இன் ரெட் ரோஸ், கார்டன் இஸ் பியூட்டிஃபுல், ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் கோட். சரிங்களா? இதுலேயே பாருங்கள், பேக் சைட் நம்ம டெய்லியும் வாட்டர் குடிக்கிறத பற்றின அவேர்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ட்ரிங்க் வாட்டர், எந்தெந்த டைமில் நம்ம வாட்டர் ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆஃப்டர் வேக்கிங் அப், நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வாட்டர் குடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஒர்க் அவுட், நம்ம எக்ஸசைசிங் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸசைசிங் பண்ணதுக்கப்புறமா ட்ரிங்கிங் வாட்டர். ½ அன் ஹவர் பிஃபோர் எ மீல், சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ½ அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம வாட்டர் குடிக்கணும். குளித்ததுக்கப்புறம் பிஃபோர் டேக்கிங் பாத், குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கோட்ஸ், அவேர்னஸ் கோட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாங்க உள்ளே போகலாம். கண்டென்ட் பேஜ் இதில் பார்த்திங்கன்னா, தி யாதின் சங்கர், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், ரோல் நம்பர் நம்மளாவே போட்டுக்கிட்டோம். சரிங்களா? ஹோம்ஒர்க் நோட் பார்த்திங்கன்னா எத்தனை கண்டென்ட் இருக்குன்னா இதில் 1 up to 8 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். டேட் வந்துட்டு என்னன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் கண்டென்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள், ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் 1 to 100 வரைக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ், ஆட்டோ அக் வரை வார்த்தைகள், A to Z வேர்ட்ஸ், மேக்ஸ் சிம்பிள்ஸ், ஷேப்ஸ், மொத்தம் 8 டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்தம் 8 டாபிக் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டும் என்னென்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் எழுதியிருக்கேன். இப்போ 19th to 24 அன்றைக்கி பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நடுவில் கேப்பு. இப்போது 19க்கு அப்புறம் 20 1 டே நம்ம பிரேக் விட்டு ஆல்ஃபபெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையெடுமா 21க்கு அப்புறம் 22 23 24 25 3 days கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் 1 up to 100 வரைக்கும் நம்ம ரைட்டிங் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் ஒர்க்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் பேஜ் பிளாங்க் விட்டுருக்கேன், 1 பேப்பரே விட்டுருக்கேன். பாருங்க, இங்கே அ ஆ இ
ஈ ஊ. உங்களுக்கு தெரியல செல்லம். இந்த மாதிரி பாருங்கள், ரெட்டில் நம்ம எழுதிட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் சில்ட்ரன்ஸ்க்கு. சரிங்களா? ஓகே செல்லம், எழுதுங்க. டெய்லி ஹோம்ஒர்க் எழுதுங்க, அதுதான் நல்லது செல்லம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக எல்லா லெட்டர்ஸ்க்குமே நம்ம பாக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். பாக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஊ ஏ ஏ ஐ அக். சரிங்களா? பாருங்கள், இப்போதைக்கு உயிரெழுத்துக்களுக்கு மட்டும் தான் ஃபுல் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு ஹோம்ஒர்க் முடிக்க பாக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி எல்லாமே. ஓகேங்களா? நம்பர்ஸ் 1 up to 100 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே செல்லம் ஸ்கேல் எடுமா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் லைன்ஸ் போடல, பட் 1 by 1 ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண எல்லாமே பாக்ஸஸ் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் 100s வரைக்கும் நம்பர்ஸ் முடிஞ்சதும் இங்கே பாருங்கள் 91 up to 100 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கானா சான்யா டானா அது இது எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசிடி கண்டென்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ். ஓகேங்களா? லைன்ஸு, கர்வ்ஸு. இது பார்த்திங்கன்னா ப்ளஸ், அடிஷ்னல், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இந்த மாதிரி. கிரேட்டர் தென், லெஸ் தென், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ், ஓவல்ஸ் எல்லாமே. சரிங்களா? இது வரைக்கும் கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பேஜஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு இடத்துல பாருங்கள், அவங்களோட நேம் ஆட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏபிசிடி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதில் யாருனுடைய நேம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? கிட்ஸ் அவங்களுடைய நேம் எழுதி பழகிக்கட்டும். அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்களை ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கண்டென்ட் ஃபுல்லாகவே பேசிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸு குழந்தைங்கள எப்போவுமே ஸ்டடியிலேருந்து ரொம்ப பிரேக்கப் பண்ணிடக்கூடாது. ஹாலிடேஸ் வருது, ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம என்ன தான் அதர்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸு ஸ்டடியோட டச்சப் இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம பக்கத்துலேயே இருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்க கூட கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதோட அவங்க கூட இருக்கோம் அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஹோம்ஒர்க்கில் அதில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அதை விட்டு நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு நம்ம மொபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கூடாது. வீட்டில் இருக்க பெரியவங்க எதுவும் பேச்சுவார்த்தை அதிகம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வேறு கம்யூனிகேஷன் எதுவும் போயிட்டுருக்கக்கூடாது. பர்சனல், அதர்ஸ் எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு நம்ம டெவலப்பை கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சலுப்புப்படாதீங்க. நம்ம இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு தான் அவங்க வளர வளர டெவலப் ஆகி ப்ராசஸ் ரன் ஆகி அவங்களுக்கு பெரியவளாகும் போது பார்த்திங்கன்னா அவுட்புட்டாக அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற கண்டென்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூசேஜாக இருக்குது அப்படிங்கிறது நாங்களும் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய கண்டென்ட்டை இன்னும் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.